யாரு? ஹலோ அண்ணி. உங்களுக்கு என்ன பத்தி எதுவும் தெரியாது, ஆனா உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். உங்க ஹஸ்பண்டோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவரோட ஆபீஸ் மேனேஜரே நான் தான், சமீர். சரி, உள்ள வாங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? எனக்கு உங்களை யாருன்னு தெரியலையே. இது இது ஒருவேளை உங்களோடதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, கேளுங்க, இது என்னோடது இல்ல. இந்தாங்க என்னோட கார்டு. நீங்க என்னோட நம்பரை கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னி கிராசரி, கிராக்கரி, ஃபர்னிச்சர்லாம் வந்துருச்சு. டிரைவரும் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி காரும் வந்துடும். ஸ்கூல்? அதான் நக்ஷத்ராவோட ஸ்கூல் அட்மிஷனுக்கு போகணும்ல. ஓ ஆமா. நான் இங்க பெஸ்ட் ஸ்கூல்ல பேசி வச்சிருக்கேன். டிரைவருக்கும் அட்ரஸ் கொடுத்துட்டேன். தேங்க் யூ so மச். ஒருவேளை நீங்க இங்க இல்லைன்னா நாங்க இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுப்போம்னு நினைக்கிறேன். எப்படியோ நாங்க இந்தியா வந்த உடனே நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல்ல வண்டி ப்ராப்ளம் ஆச்சு, அப்புறம் யாரோ ஒருத்தரோட வீட்டுக்கு போயிட்டோம். இதெல்லாம் எதுக்காக நடந்துச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா எல்லாமே உங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டால தான். டோன்ட் வரி அண்ணி, நான் தான் வந்துட்டேன்ல. இனி எதுவுமே தப்பா நடக்காம பாத்துக்கிறேன். நீங்க வேணா பாருங்களேன், 24 ஹவர்ஸ் கழிச்சு இந்த சமீர் ஏண்டா வந்தான்னு யோசிப்பீங்க. அது விஷயம் என்னன்னா, நான் உங்க ஹஸ்பண்ட் கூட நாள் பூரா இருந்தேன்னு வைங்க, நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாத மாதிரி பண்ணிடுவான். அப்படி எதுவும் நடக்காது. இந்தாங்க. தேங்க் யூ. ஹலோ. ஏய் ஏகே, எப்படி இருக்க சமீர்? யா கிரேட் கிரேட். சரி, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டுங்க, நான் போய் டின்னர் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. சோ அண்ணியை பார்த்தாச்சா? பார்த்தேன். இருந்தாலும் நாளைக்கும் கண்டிப்பா பார்த்தே ஆகணுமே. தினமும் வந்து பாக்குறதால அன்னைக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுல்ல. அன்னைக்கு ப்ராப்ளமா? கண்டிப்பா 100% எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ட்ரஸ்ட் மீ. ஏன்? இதெல்லாம் என்ன கேள்வி? அது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். அதுவும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சில பேர்கிட்ட சொல்லவே முடியாது. என்கிட்டயுமா? குட் மார்னிங். குட் மார்னிங் சார். கான்ஃபரன்ஸ்க்கு எல்லாரும் வந்தாச்சா? ஆமாம் சார், எல்லாம் ரெடி. சூப்பர். ஓகே. சாரி சார். என்னாச்சு? நீ எதுக்காக அழுகுற? அது வந்து சார், எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. இந்தா எடுத்துக்க. சரி, அழுவாத. இட்ஸ் ஓகே, சரியாயிடும். எதுக்கு பிரேக்கப் ஆச்சு? நான் கோவத்துல அவரை ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டேன். அவரும் அதுக்கு ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டாரு. கோவத்திலையா? இங்க பாரு, கோவத்துல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவோ பேசிடுவோம். அந்த நேரத்துல நாம என்ன பேசுறோன்னு ரியலைஸ் பண்ணவே மாட்டோம். எதிரில் உள்ள நம்ம பார்ட்னரை நம்ம யோசிக்காம ஹர்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அப்ப நாம ரொம்ப கோவத்துல இருப்போம். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவோம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம். உனக்கு தெரியுமா, அந்த கொஞ்ச டைம்லயே 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, காதலிக்கிற நேரம் கடந்து போயிடும். இன்னொன்னு, நம்ம வாழ்க்கையை விட்டு காதலே போயிடும். சார், ஐ அம் வெரி ஹர்ட் டுடே. ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். இதே மாதிரி நானும் ஹர்ட் ஆயிருக்கேன். ஏன் இதையும் இப்படிதான் உடைச்சது? நான் கோவத்துல என்ன பேசணும்னு தெரியல. அப்புறம் அன்னைக்கும் என்னைக்கும் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அந்த நேரம் போயிடுச்சு, அந்த காதல் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. சார், நீங்களும் யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? ஐ மீன், உங்க காதல் உங்களை விட்டு போயிடுச்சா? போணுமா? போ. இன்னைக்கு இந்த ரிஷியை செத்துட்டா, அனுஜாவை செத்துட்டா, 2 பேருமே செத்துட்டாங்க. இதுக்கப்புறம் தாராளமா போ. நீ என்ன விட்டுறதுன்னு நானே உன்னை விட்டுறேன். ஜஸ்ட் கோ. லேட் ஆயிடுச்சு. கான்ஃபரன்ஸ்க்கு லேட் ஆயிடுச்சு.
ஏய் எதுக்கு ஏணி மேல நிக்கிற? விழுந்துருவப்பா. நான் சரி பண்றேன். நானே சரி பண்ணிட்டேன். ஏ என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் இல்ல, எதுவும் இல்ல. சொல்லக்கூடாத விஷயம்னா வேண்டாம். இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. சரி, பழசெல்லாம் விட்டுட்டு இந்த காஃபி சாப்பிடு. நானே போட்டேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா? நாளைக்கு நான் என்னோட ரைவல் கம்பெனியை சந்திக்க போறேன். ஆக்சுவலி சந்திக்கல, கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போறேன். உன்னோட இந்த கம்பெனில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுக்காக தான் நீ நைட்டோட நைட்டா இந்தியாக்கு வரணும்னு வந்திருக்க. பை த வே, உன்னோட ரைவல்ஸ் யாரு? ரைவலோட பேரு அவனோட பேர்லாம் இப்போ எதுக்கு? அவனோட பேரும் அவனை மாதிரியே பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா பாணி, எந்த வண்டியில் நம்ம வந்தோமோ அந்த வண்டி அவனோடது தான். உனக்கு வெக்கமாவே இல்லையா? ஒரு பக்கம் அவரோட வண்டியை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இப்படி சிரிச்சிட்டு இருக்க. வெரி பேட். என்ன வெரி பேட்? அவனை பற்றி பேசினா உனக்கு ஏன் கோவம் வருது? அவன் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்கணும்னு விரும்புகிறான். எல்லாமேனா என்ன அர்த்தம்? அதான் எனக்கு தெரிஞ்சதையும் அப்புறம் எனக்கு தெரியாததையும் கூட தான். சரி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் என்னமோ பெரிய உத்தம புத்திரனா என்ன? அவன் நோ, சிடு மூஞ்சி. அவன் பிசினஸ் உலகத்துல அவன் ஒரு ஆத்மா மாதிரி சுத்திட்டு இருக்கான். நீயே சொல்லு. நீ, நான், நட்சத்திரம்லாம் லண்டன்ல இருந்த வரைக்கும் ஹாப்பியா தானே இருந்தோம். அப்புறம் அவன் எனக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கான்ப்பா. உனக்கு என்ன பத்தி தெரியும்ல. என்கிட்ட யாராவது சேலஞ்ச் பண்ணா அவங்கள ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பேசுவேன். அவனை ஜெயிக்கிறதுக்காக நம்ம இந்தியா வர வேண்டியதா போயிடுச்சு. அதனால வெல்கம் டு இந்தியா. 1 minute. நீ பெட்ல ஜெயிக்கிறதுக்காக லண்டன்ல இருந்து இந்தியாக்கு வந்துட்ட. எஸ் எஸ். ஒரு பெட் விஷயத்துக்காக நீ என்னோட அப்புறம் நட்சத்திரோட லைஃபை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? புது கண்ட்ரி, புது படிப்பு, புது ஸ்கூல், இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் என்கிட்ட என்ன சொல்யூஷன் இருக்கு? காஃபி குடி. நானே போட்டிருக்கேன். ப்ளீஸ், எல்லாம் மறந்துடுவேன். குடிச்சு பாரு, நல்லா டேஸ்டா இருக்கும். குடி. டிஸ்கஸ்டிங். உன்னால காஃபில நல்லா போடவே முடியாது. உன்னால நல்ல வாய் மட்டும் தான் பேச முடியும். நீ ரொம்ப ஓவரா பண்ற. இந்த பாரு, நான் சாரி அனுஜா, எனக்கு காஃபி போடவே தெரியல. நீயே போடுறேன் ப்ளீஸ். கொடுங்க. எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நீ எதுவும் தேட வேண்டிய அவசியம் இல்ல. நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? வீட்டுல சர்வெண்ட் இருக்காங்களா, அவங்க கிட்ட சொல்லு. ஏன்னா எனக்கு உனக்கு வேலை செய்ய பிடிச்சிருக்கு, அதான் பண்றேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? இதன எனக்கு என்ன பதில் சொல்லலான்னு? உண்மையை சொல்லணும்னா நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.